ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிரித்தாவியன். இன்றைக்கி லஞ்சுக்கு வந்து சுண்டக்காய் குழம்பு தான். இதில் இருக்கிற சுண்டக்காய்லாம் பறிச்சுக்கலாம். இதுதான் எங்கள் அழகான கிராமம். பார்க்கவே எவ்வளோ க்ரீனிஷாக இருக்குது இல்லையா? இப்போது பறிச்சிட்டு வந்த சுண்டக்காவை தண்ணியில் போட்டு நல்லா அலசி எடுத்துக்கணும். ஏன்னா டஸ்ட் எல்லாம் இருக்கும் அது மேலே. அதனால் ஒரு அலசி எடுத்துகிட்டு இது மாதிரி உரல் இருந்தால் உரலை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு இந்த அலசின சுண்டக்காவை இதில் போட்டுக்கோங்க. சுண்டக்காய் பார்த்திங்கன்னா ரொம்ப முத்தெல்லாம் பெருசாக இருக்கும், அதை பறிக்கக்கூடாது. சின்னதாக இருக்கும், அதுவும் இருக்கிறது. இது ஆவரேஜாக இருக்கிற இந்த மிடில் ஸ்டேஜில் இருக்கிறத பறித்து இது மாதிரி உரலில் போட்டு இடிச்சுக்கிட்டிங்கன்னா அதில் இருக்கிற விதையெல்லாம் வெளியே வந்துடும். அப்படியே சமைச்சோன்னா அதில் சாப்பிட்டோன்னா வந்து கொஞ்சம் கசப்பு தன்மை இருக்கும். இது மாதிரி வந்து இடித்தோன்னா நம்மளுக்கு வந்து ரொம்ப கசப்பு தன்மை இருக்காது, குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா சுண்டக்காயில் அவ்வளோ ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. இப்போது வெங்காயம், தக்காளி, பூண்டு இதெல்லாம் ரெடி பண்ணிவிட்டு எண்ணெய் வந்து காஞ்ச உடனே கடுகு போட்டுட்டு வெந்தயம், சீரகம் எல்லாமே நல்லா பொரிஞ்ச உடனே நான் இடித்த பூண்டு, கருவேப்பிலை இதுவும் நல்லா எண்ணெயில் பொரியணும். பொரிஞ்ச உடனே நல்லா கட் பண்ணியிருக்கிற பொடியாக இருக்கிற வெங்காயம் வந்து நல்லா வதங்கணும். சுண்டைக்காய் பார்த்திங்கன்னா வயிறு புண்ணு, வாயு புண்ணு இது மாதிரி பிரச்சனைலாம் சரி செய்யும். இப்போது தக்காளியும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இது நல்லா மேஷ்டாக வதங்கணும். நல்லா வதங்கினா தான் நம்மளுக்கு நல்ல டேஸ்ட் கிடைக்கும். இப்போ பாருங்கள், இடிச்ச சுண்டக்காய் இது மாதிரி எடுத்து வச்சுட்டு இதையும் அந்த எண்ணெயில் அந்த தக்காளி, வெங்காயம் எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்குங்க. எண்ணெயில் நல்லா வதங்கும் போது அதோட டேஸ்ட் நம்மளுக்கு நல்லா கிடைக்கும். வாரத்தில் 2 நாள் கண்டிப்பாக சுண்டக்காய் எடுத்துக்கணும். ஏன்னா இதில் வந்து அவ்வளோ அயன் கண்டென்ட், சுகர் குறைக்குது, பிபி கண்ட்ரோல் இது மாதிரி சொல்லவே முடியாத அளவுக்கு நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. தேவையான அளவுக்கு கல் உப்பு இதையும் நல்லா போட்டு வதக்கிக்கலாம். எந்த அளவுக்கு நம்ம வதக்குறோமோ அந்த அளவுக்கு நம்மளுக்கு டேஸ்ட் கிடைக்கும். காரத்துக்கு தேவையான அளவுக்கு மிளகாய் தூள் போட்டுக்கலாம். சுண்டக்காய் வத்தல் கூட நம்மளுக்கு உடம்புக்கு நல்லது. ஸோ இது மாதிரி பச்சை சுண்டக்காய் இருக்கும்போது நம்மளுக்கு அந்த கசப்பு தன்மை இருக்காது, குழம்பு டேஸ்ட்டாக இருக்கும். எனக்கு ஆக்சுவலாக ரொம்ப பிடிக்கும் சுண்டக்காய் குழம்பு. இப்போ தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். ஒரு கலக்கிட்டு உப்பு காரெல்லாம் பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு நல்லா மூடி வச்சு நல்லா கொதிக்க விட்டுக்கலாம். இது நல்லா கொதித்த உடனே அந்த மிளகாத்தூள் பச்சை வாசனை போனோடனே ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளி கரைச்சி ஊற்றிட்டோம். இது நல்லா இதுவும் சேர்ந்து ஒரு 5 மினிட்ஸ் நல்லா கொதிச்சோடனே சூப்பராக குழம்பு நம்மளுக்கு ரெடி ஆகிடும். நல்லா கலக்கிட்டு இதையும் ஒரு 5 மினிட்ஸ் கொதிக்க விட்டுக்கலாம். மோஸ்ட்டாக சுண்டக்காய் பற்றி நம்மளுக்கு தெரியாது. இது எங்கே வேணாலும் ரொம்ப சீப்பாக தான் கிடைக்குது அந்த செடி. ஆனால் அதை பற்றி தெரியாதவங்க அதை விட்டுடுறாங்க. கிராமத்தில் இருக்கிறவங்களுக்கே நிறைய பேருக்கு தெரியறதில்ல இது சமைச்சு சாப்பிட்ணுன்னு. ஆனால் இதில் அவ்வளோ ஆரோக்கியம் இருக்குது. கண்டிப்பாக கிடச்சிச்சின்னா சமைச்சு சாப்பிட்டு பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.